வணக்கம். இன்னைக்கு நம்ம நெத்திலி மீன் கருவாடு எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம கருவாடை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நெத்திலி மீனோட அந்த தலையும் அந்த குடல் பகுதியும் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா மீனையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மீனையும் சுத்தம் பண்ண பிறகு இதை கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். இந்த மாதிரி ஊற விடும்போது நெத்திலி மீனில் இருக்க அந்த மண்ணும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதே சமயத்தில் நெத்திலி மீனும் நல்லா வெந்து வந்துடும். 2 நிமிஷம் கழித்து தண்ணியை வடிகட்டிட்டு சுத்தமான தண்ணியில் ஒரு 6லேருந்து 7 தடவை மண் போக நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவின இந்த நெத்திலி கருவாடை இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு பெசரி எடுத்துக்கலாம். கருவாடுலேயே ஆல்ரெடி உப்பு நிறையா இருக்கும், அதனால் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தா போதும். இப்போ இதில் 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், ஒரே ஒரு ஸ்பூன் அந்த உப்பு காரம் கரையிறதுக்காக மட்டும் பெசரி எடுக்கிறதுக்காக மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதை நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பெசரி வச்சுருக்க அந்த கருவாடு மீனை இதில் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே நம்ம இதை குக் பண்ணலாம். அஞ்சு நிமிஷத்தில் இப்போது மீனும் நல்லா வெந்துடுச்சு. அதே சமயத்தில் நல்லா அடிப்பிடிக்காமல் இந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வந்திருக்கு. 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கிறதுனால நம்ம மிளகாய்த்தூளோட கலரும் மாறாமல் நமக்கு சரியான கலரும் கிடச்சிருக்கு. இப்போ ரொம்பவே சுவையான நெத்திலி மீன் கருவாடு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட இன்னொரு சேனல் வீனஸ் குக்கிங்கில் காய்ந்த இறால் வறுவல் ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு. அந்த ரெசிபியும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.